குவாண்டம் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குவாண்டம் ட்ராமா வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவான காலங்களில் இந்த 1900 அந்த ஆண்டிலிருந்து 1930 35 ஆண்டுகள் வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கதையாக சொல்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் படித்து அதில் இருக்க கதையை வந்து எளிமையாக தமிழில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐன்ஸ்டைன் ஒரு குவாண்டத்தின் பிதான்னு சொல்லலாம். பிளாங்க்குக்கு அடுத்து ஐன்ஸ்டைன் தான் ரொம்ப முக்கியம். அதில் அவர் முக்கியமான சொன்ன கொள்கை, அவருடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி என்பது துகளானது. ஒளிக்குள்ளே வந்து துகள் இருக்குது, அதுதான் ஃபோட்டான்ஸ். அது பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எப்போ சொல்கிறாருன்னா 1905. இதோடைய அறிவியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு மெட்டல், ஒரு தகரம் இருக்குது, ஏதோ ஒரு இரும்பு இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒளியை நீங்கள் ஷைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தகரத்தில் இருக்க எலக்ட்ரான் வந்து வெளியில் வந்துடும். அது வந்து எலக்ட்ரானை வெளியில் வந்துடும். அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டான்னா லைட்டு விழுந்து எலக்ட்ரிக் எஃபெக்ட் வருது. இன்றைக்கி நம்ம பார்க்குற சோலார் செல் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். ஏன்னா அதில் சோலார் செல்லில் வந்து சூரிய ஒளி விழுகுது, அதுலேருந்து எலக்ட்ரான் வெளியில் வருது. அந்த எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு தேவையான வோல்டேஜை கொடுக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக சில வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபார்முலாவோட. ஸோ இந்த கண்டுபிடிப்பை 1905 சொல்கிறாரு. இது சொல்லும்போது என்ன அதிர்ச்சியாக இருந்ததுன்னா, ஒளி என்பது அலை இல்லை, வேவ் இல்லை, ஒளி என்பது துகள், இட்ஸ் நாட் அ வேவ்ஸ் அ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து ஐன்ஸ்டைன் ஒரு பெரிய ஜாம்பவான் கிடையாது. ஐன்ஸ்டைன் வந்து புதுசாக வரவர், ஒரு வாலிபர். ஆனாலும் அவருடைய கண்டுபிடிப்புகள் ஒரு பிரமிப்பாக இருந்தது. நிறைய பேருக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த ஒளியை பற்றி அவர் சொன்னதில் வந்து ஈடுபாடு இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் வந்து பயங்கரமான ஜெயண்ட், பயங்கரமான ஒரு ஜாம்பவான். அவர் என்ன கிளியராக என்ன சொல்லிட்டாருன்னா, கணித பிரகாரம் ஒளி என்பது அலை, அந்த அலைக்குள்ளே நீங்கள் மின்புலமும் இருக்குது, காந்தப்புலம் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னடிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒளி வந்து அலைப்பண்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த காலகட்டங்களில் 2 குரூப்பாக உடஞ்சிருந்தாங்க. ஒருத்தவங்க மேக்ஸ்வெல்லை ஃபாலோ பண்ணி ஒளி என்பது அலை, இன்னொரு குரூப் வந்து ஐன்ஸ்டைன் சொல்கிறது சரியாக இருக்குமா, ஒளி என்பது துகளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 1913 பெர்லின் அகாடமி ஆஃப் சயின்சஸ், எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி ஆஃப் சயின்சஸ் இருக்கும். இந்தியாவில் கூட இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இருக்குது. நீங்கள் ஜப்பானில் பண்ணிங்கன்னா ஜப்பான் அகாடமி ஆஃப் சயின்சஸ், செக் அகாடமி ஆஃப் சயின்சஸ், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே அகாடமி ஆஃப் சயின்சஸ் இருக்குது. இதனுடைய பிரசிடென்ட்டுக்கு போட்டி போடுறாரு ஐன்ஸ்டைன். அந்த டைத்தில் ஐன்ஸ்டைன் ஆல்ரெடி பிரபலமாகிறாரு. ஏன்னா E=mc² சொல்கிறாரு, ரிலேட்டிவிட்டியை பற்றி சொல்கிறாரு, நிறைய கண்டுபிடிக்கிற பிரபலமாகிறாரு. அப்போ அவரை பிரசிடெண்ட்டாக ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த லைட்டை பற்றி ஐன்ஸ்டைன் சொன்னதில் சில உடன்பாடு இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் லைட்டை வந்து ஒரு அலை இல்லைன்றது ஒத்துக்க மாட்டாரே, இவர் வந்து வெறும் துகள்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இதுக்கு எதிர்த்து அனுக்கிறாங்க. அப்படி இவருக்கு எதிர்த்து நின்ற வேற ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போருக்கு என்னென்னா, ஒளி என்பது மிக தெளிவான அது வந்து அலை தான், இதில் வந்து அதில் பொருளே கிடையாது, மேக்ஸ்வெல் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று அதிர்ச்சியான விஷயம் என்ன சொன்னான்னா, ஐன்ஸ்டைன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒளி என்பது துகள், அந்த துகள் வந்து ஃபோட்டானோட எனர்ஜி வந்து E=hν, அந்த நியூன்றது என்னது, ஃப்ரீக்வன்சி எதுடைய பண்பு, அலையோட பண்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே அலையவே நீங்கள் உருட்டி அங்கங்கே நீங்கள் சொல்லி நீங்களாக hν கொண்டு வந்துட்டு அது துகள்னு சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து இன்டைரக்டாகவே ஒளி என்பது அலைன்னு தான் சொல்கிறீங்க. உங்களுடைய ஃபார்முலா E=hν, hν=c/λ, நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒளி என்பது அலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இது 1913-14 நடக்குது. இந்த காலகட்டங்களில் 1914 முதலாம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அப்போ உலகம் வந்து இரண்டாக பிரிஞ்சு நிற்குது. ஒன்று வந்து ஆலைட் பவர்ஸ், இன்னொன்று வந்து ஆக்சிஸ் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் பவர்னால் அச்சு நாடுகள், சென்ட்ரல் பவர்ஸ். இன்னொன்று வந்து ஆலைட் பவர்ஸ்னு சொல்லிட்டு நட்பு நாடுகள், நேச நாடுகள் சொல்லுவாங்க. இந்த ஆலைட் பவர்ஸில் இன்றைக்கும் கூட அந்த மாதிரி ஒரு மாதிரியாக டிவைடாக தான் நிற்கிது உலகம். அன்றைக்கி இந்த ஆலைட் பவர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, ரஷ்யா, அமெரிக்கா, ஈவன் இட்டலி, ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் கூட ஒன்றா இருந்தாங்க. அதே டயத்தில் அந்த அச்சு நாடுகள் சொல்லுவாங்க, சென்ட்ரல் பவர்ஸ், அதில் தான் ஜெர்மனி மையப்பொருளாக இருந்தது, ஜப்பான் இருந்தது, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரியன், அந்த ஆட்டோமன் எம்பையர், இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய அந்த கண்ட்ரோலில் இருந்த அந்த ஜெர்மனி, அந்த ரிலேட்டடாக இந்த கிழக்கு யூரோப்புன்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் யூரோப், இந்த கண்ட்ரி ஃபுல்லாக ஜெர்மன் கூட இருந்தது. இந்த 2 நேச நாடுகள் பயங்கரமாக சண்டை போட்டு 1918 முதலாம் உலகப் போர் முடிஞ்சிருது. 1919 முதலாம் உலகப் போர் முழுமையாக முடிஞ்சதாக டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 4 வருஷம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நோபல் பரிசு கமிட்டிக்கு வந்து 1919 நோபல் பரிசு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது, நீங்கள் வந்து இந்த குரூப்புக்கு நோபல் பரிசு கொடுத்தா அந்த குரூப் திட்டம், அந்த குரூப்புக்கு கொடுத்தா இந்த குரூப் திட்டம். இதில் ஒரு முக்கியமான என்னென்னா, இந்த முதலாம் உலகப் போர் நடந்ததுக்கப்புறமா தான் ஜெர்மனியில் மிக அதிகமாக யூத வெறுப்பு அதிகமாக இருந்தது.
ஏன்னா ஜெர்மனி அந்த அந்த யுத்தத்தில் தோக்குது. அந்த தோக்குறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நம்மளுக்கு காரணம் வந்து நம்ம நாட்டில் உள்ளே நடந்திருக்க இந்த ஊடுருவல்கள் தான். இவங்க வந்து நம்ம நாட்டுக்காக உழைக்கலாம், நம்ம நாட்டுக்காக சண்டை போடலாம், அதனால தான் நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இருக்குது. இந்த காலகட்டத்தில் நோபல் பரிசு கமிட்டி வந்து ஒரு வெற்றியாளரை அறிவிக்கணும். அந்த டயத்தில் தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. 2 நபரை சூஸ் பண்ணுறாங்க 1919. ஒன்று வந்து மேக்ஸ் பிளாங்க்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். அந்த அந்த விட்டு போன ப்ரைஸை வந்து மேக்ஸ் பிளாங்க்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோஹானஸ் ஸ்டார்க்குன்னு சொல்லுவாங்க. 2 பேருமே ஜெர்மன்காரவங்க. ஆனால் 2 பேருமே வேறு கொள்கையில் உறுதியாக நின்றவங்க. அந்த ஸ்டார்க்குன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நாட்சி, பயங்கரமான ஹிட்லருடைய வெறி, அந்த தேசியவாதின்னு சொல்லுவாங்க. தேசியவாதின்றதை விட அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிஸ்ட்லேயே தேசியவாதின்றது வேறு, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிஸ்ட்னு வேறு. தேசியவாதின்றது நம்ம தேசத்தை நேசிக்கிறன்றது வேறு, அதே நேரத்தில் வேறவனை வெறுத்து நேசிக்கிறது வேறல. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஸ்டார்க்கு. நான் வந்து நாட்சிக்காரன் யூத வெறுப்பு கொண்டு வந்த ஸ்டார்க்கு, அவருக்கு நோபல் பரிசு. மேக்ஸ் பிளாங்க்கும் கூட ஜெர்மன்காரர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூதரை ஆதரித்தார். அவர் வந்து ஐன்ஸ்டைனை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி வந்து ஜெர்மானியராக இருந்தாலும் கூட எது நியாயம் எது நீதி, இதில் யாரை நீங்கள் வந்து தண்டிக்கணும் தண்டிக்கக்கூடாதுன்றதில் அவர் யூதர்கள் அவங்களாம் பார்க்கல, நல்லவங்க அப்படின்னு தான் பார்த்தாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் யூதருக்கு சப்போர்ட்டாக, ஐன்ஸ்டைனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் மேக்ஸ் பிளாங்க். இப்போ இவங்க 2 பேருக்குமே நோபல் பரிசு கிடைக்குது. 2 பேருமே ஜெர்மானியர்கள், ஆனால் 2 பேருமே வேறு கொள்கை கொண்டவங்க. அப்போ வந்து ஹிட்லருடைய அந்த ஒரு ஆபத்து அவங்களுக்கு இல்லை. பின்னாட்களில் வந்து மேக்ஸ் பிளாங்க்குக்கும் ஹிட்லருக்குமே ஒரு பிரச்சனை வந்தது. மேக்ஸ் பிளாங்கோட பையனை வந்து ஹிட்லர் கொண்டுட்டார். ஏன்னா ஹிட்லரை மேக்ஸ் பிளாங்கோட பையன் கொல்லணும்னு நினச்சாரு. அது ஒரு தனி கதை. ஸோ இந்த காலகட்டத்தில் நடந்து ஒரு வழியாக 1919 நோபல் பரிசை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா 1920 என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு கொடுத்துட்டீங்க 19, இப்போ 20 நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆக்சிஸ் பவர்ஸ் நீங்கள் அச்சு நாடுகளுக்கு பதிலாக நேச நாடுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 20 என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட்க்கு கொடுக்குறாங்க, சார்லஸ் குயாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ப்ரிசைஸாக மெஷர்மெண்ட் பண்ணுறோம், இதுதான் 1 கிலோ, இதுதான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசைஸாக மெஷர் பண்ணுறோம். அதுக்கு காரணமான ஒரு விஞ்ஞானி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட சேர்ந்த விஞ்ஞானி, அவருக்கு கொடுக்குறாங்க 1920. ஸோ 19 நீங்கள் ஒரு படை, 20 இன்னொரு படை, ஒன்று அச்சு நாடுகள் இன்னொன்று நேச நாடுகள் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பிக்குது 21. திருப்பி நோபல் பரிசு கமிட்டிக்கு ஒரு பெரிய தலைவலி, யாருக்கிட்டா கொடுக்குறது, கொடுத்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 21 என்ன பண்ண கொடுக்காமே விட்டாங்க, எவனுக்குமே கொடுக்குறடா அப்படின்னு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ஏற்கனவே பிரபலம், கிட்டத்தட்ட 45 பேர் அவருக்கு நாமினேட் பண்ணுறாங்க. இவருக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுத்தானும் சொல்லிட்டு முன்மொழிகிறாங்க. ஆனால் நோபல் பரிசு கமிட்டி அதுக்கு கொடுக்கல. இந்த 45 பேர் எப்படி முன்மொழிஞ்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர், அவர் வந்து டென்மார்க்குக்காரர். டென்மார்க் வந்து இந்த யுத்தத்தில் கலந்துக்கவே இல்லை. ஆனாலும் சரி, போர் உங்களுக்கு பிரபலமானவன்னு தெரியும், அவரும் குவாண்டமில் பிரபலமானவன்னு தெரியும். அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு 17 பேர் 18 பேர் அவருக்கு நாமினேட் பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 1921 யாருக்குமே கொடுக்கல. திருப்பி 22க்கு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் கொடுக்குறேன்னு வர்றாங்க. திருப்பி என்ன பார்த்தீங்கன்னா திருப்பி ஐன்ஸ்டைனுக்கு ஒரு 17-20 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போருக்கு ஒரு 11 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ நோபல் பரிசு கமிட்டிக்கு என்ன பண்ணேன்னா வேறு வழியே இல்லை, நம்ம கொடுத்தானோம், 2 பேருக்குமே கொடுத்தானோம். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 21 விட்டு போச்சுல பரிசு, அந்த விட்டு போன பரிசு ஐன்ஸ்டைன் கொடுத்துருவோம். 22 போருக்கு கொடுக்கணும்ல, அது டைரெக்டாக போருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் ஆண்டோடைய பரிசை 22 கொடுக்குறாங்க. 22ஆம் ஆண்டோட பரிசை 22 கொடுக்குறாங்க. ஒன்று ஐன்ஸ்டைனுக்கு போகுது, ஒன்று போருக்கு போகுது. பாருங்கள், 2 வேறு துருவங்களாக இருந்தவங்க, எதிரெதிர் அறிவியல் சிந்தனைகள் கொண்டவங்க, ஆனால் நெருக்கமான நண்பர்கள் தான். இவங்க 2 பேருக்குமே ஒரே வருஷத்தில் பரிசு அறிவிக்கப்படுது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா 2 பேருக்குமே கிட்டத்தட்ட அந்த ஒளியிலேருந்து வர்றது இதுதான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைனுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு லைட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான் வரும். அதே இது நீங்கள் போருடைய அந்த நோபல் பரிசுடைய வாசகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா he explains the structure of an atom. ஒரு அணுவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அதோடைய என்ன அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைப்பை உருவாக்குனது மாத்திரமில்லை, அணுவிலேருந்து எப்படி ஒளி வெளியில் வருது அதையும் விளக்குனதுக்காக தான் நோபல் பரிசுன்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. 2 பேருமே கொடுத்து, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான், ஐன்ஸ்டைன் வந்து நேரில் வந்து வாங்கவே இல்லை. அந்த டயத்தில் அவருக்கு நோபல் பரிசு மேலே பெரிய ஈடுபாடும் இல்லை. அதில் இருக்க ஒரு அந்த சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சொல்லப்போனால் அவருக்குமே ஒரு கஷ்டம் இருந்துக்கு, என்னடா ரிலேட்டிவிட்டிக்கு கொடுக்காமல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னு. அதே இது பார்த்திங்கன்னா நீல்ஸ் போருக்கு ஆட்டமில் அந்த ஒளி வந்ததுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அறிவியலும் ஒரு மாதிரியாக இணைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் அரசியலும் ஒரு மாதிரியாக இணைஞ்சிருக்கு. அரசியலில் வேறு துருவங்கள்,
நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஐன்ஸ்டைனை நீங்கள் அந்த டயத்தில் ஜெர்மானியராக தான் எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் சென்ட்ரல் ஆக்சிஸ் பவர்ஸ்லேருந்து ஒரு ஆள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருந்த ஒரு கண்ட்ரி. 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி ஒருத்தவர் ஒளியை துகள்னு சொன்னவர், ஒருத்தவர் ஒளியை அலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டவங்க. ஆனால் 2 பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒளியை சார்ந்து ஒரு நோபல் பரிசு அவங்க ஒரே வருடங்களில் வேறு வேறு துருவங்களாக இருந்தாலும் வாங்கினாங்கன்றது தான் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல். இந்த குவாண்டம் ட்ராமாவில் நம்ம இப்படி தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி கதைகளாக சொல்லலாம். நான் வந்து எந்த படங்களும் எந்த ஈக்குவேஷன்ஸ் எந்த வித இதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து இப்படியே ஒரு கதை மாதிரி தான் நான் சொல்லலான்னு இருக்கேன். இந்த சீரீஸை, இந்த புத்தகத்தை வாட்சி வச்சு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.